கதையோட ஓப்பனிங்ல இங்க ஒரு ஆள் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காரு. என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் செஞ்ச ஃப்ளைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல. அது ஒரு ஏலியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு 2 ஏலியன் வருது. அந்த 2 ஏலியன் கிட்ட இந்த பெரிய ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, இவனுக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும். எப்படியாவது இவனை அந்த ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க நீங்க 2 பேர் தான் உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கையில குடுக்குது. அப்படி கொடுத்த உடனே ஓகே பாஸ் நாங்க போயிட்டு வரோம்னு சொன்ன உடனே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்லுது. இப்போ அந்த ஏலியன் அப்படியே கப்பல் ட்ரெயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போட்டோ எடுத்துக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அப்படியே எனக்கு நைட் ஆகுது. அந்த பையனும் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஏலியனும் வந்துடுது. இப்போ அந்த ஏலியன் அவங்க பாஸ் கொடுத்த பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுது. அப்படி ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த பையனோட தலைக்கிட்ட போயிட்டு ஒரு சிப்பா மாதிரி அந்த பையனோட பிரெயினோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுது. அப்படி கனெக்ட் ஆன உடனே அந்த ஒரு ஏலியன் ஏரோப்ளேன் எப்படி செய்யறன்ற அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட தலையில ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் திரும்பி படுத்துறான். அந்த ஏலியன் மாட்டிக்குது. அவங்க பாஸ் டே போய் எதுனா பண்றான்னு உடனே இவனை வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் காது பிடிச்சி இது இழுத்துட்டு இருக்கு. அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் கால் பட்டு போட் எப்படி செய்யறன்றது அந்த பையனோட தலையில ப்ராசஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ டப்புன்னு பிளாங்க் அவுட்டா காமிச்சிட்டு மறுநாள் காலையில் அந்த பையன் எந்திரிக்கிறான். அந்த பையன் எந்திரிச்ச உடனே பென்சில் எடுத்து அந்த போர்டில் என்னென்னமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிக்கிறான். வரைஞ்சு முடிச்சுட்டு ஒரு கப்பல் மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கான் போல. அப்போ வந்து அவன் தலையில் கப்பல் தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது ஃப்ளைட்டையும் கப்பலையும் ரெண்டையும் கலந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கான் அந்த பையன். இந்த பையனும் அந்த பறக்கிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஜின் டக்கு 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 டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி அங்கே இருக்கிற ஷெட்டை உடச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் அப்படியே மேலே பறந்து போகிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஒன் ஷாட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.